நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் 4 மாதங்கள் கடந்து 5வது மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஜாஸ்வா டிவி நேயர்களை. எப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே மே துதிக்கிறப்பா, இந்த வேலைக்காக மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த மனன் மகிழ்ச்சி நாளை தந்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை ஏசப்பா உங்க சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை கொண்டு வந்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உமது கிருபை ஆண்டவர், எங்களால் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா முதல்ல இந்த முடி வரைக்கும் தகப்பனை நீ நடத்த ஒரு தயவுக்கான் துதிக்கிறோம். பேசி முடிஞ்சவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட சங்கீதம் எழுதிய புத்தகம் 34வது அதிகாரத்திலே தாவீது ராஜா பாடியிருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் அதில் ஜெயமெடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். மொத்தத்தில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளெல்லாம் சத்துருவானவன் கொண்டு வருவான். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், கன்வென்ஷனில் உள்ள பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பாடலை பாடுவோம். உற்சாகத்தோடு கரம் தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாடலின் வரிகள் உணர்ந்தவர்களாக பாடுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் கேசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர்
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். நம்மை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே நம் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த பாடலே அது 7வது கவி சொல்கிறது, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்கம் போல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சிங்கம் போல வருகிற பிரச்சனைகளை சிங்கம் எப்படி சீறி பாய்ந்து வருகிறதோ அதே போல பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். விடுவித்து காத்திடுவார், கட்டாயம் காத்திடுவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி தேவ வசனம் சொல்கிறது. அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பாடியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே, மே துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, மே நன்றியோடு துதிக்கிறப்பா. நீ நல்லவராக இருந்து நடத்தின தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கரங்களை பிடித்து நடத்தி வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்தவரே, மே துதிக்கிறோம் ஐயா. உன்னத்தின் தேவனே, மே துதிக்கிறோம் ஐயா. உயர்ந்தவரே, மே துதிக்கிறோம். பரிசுத்தரே, மே துதிக்கிறோம் ஐயா. பரம தகப்பனே, மே துதிக்கிறோம். நல்லவரே, மே துதிக்கிறோம். வல்லவரே, மே துதிக்கிறோம். போதுமானவரே, மே துதிக்கிறோம் ஐயா. வார்த்தையில் உண்மை உள்ளவரே, மே துதிக்கிற ஆண்டவரை. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே, எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்தவரே, மே துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, மே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, மே துதிக்கிறோம். ஆவியானவரே, மே துதிக்கிறோம்.
தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் ஆண்டவரை நீர் எங்களை சுமந்து வந்தீரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. உமது கிருபை ஆண்டவரை எங்களால் அல்லப்பா, எங்கள் பலனால் அல்ல ஆண்டவரை, எங்கள் ஞானத்தினால் அல்ல ஆண்டவரை. பரிசுத்த ஆவி எங்களோடு இருந்து நடத்த தயவுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தரின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரை. கர்த்தர் சோத்திரம் ஆண்டவரை. பரிசுத்தர் ஆண்டவரை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே இம்மோட்டை எங்களை நடத்தின தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை. துதிக்கு பாத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரை. மெய் துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயத்தை அற்புதத்தையும் செய்கிற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிற மைமலமைக்க சிந்தனை. ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். இப்பொழுதும் கூட நாம் சிந்திக்கும்படியாக சில நிமிடங்கள் ஆண்டுடைய எடுத்துக்கொண்ட வார்த்தைகள். இப்பொழுதும் கூட நாம் சிந்திக்கும்படியாக வார்த்தை லூக்கா எழுதிய புத்தகம் 19வது அதிகாரத்தை 38வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பூலோகத்திலே பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோட சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான கூட்டமாகிய சீசர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதைக்குட்டியின் மேல் ஏறி சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசுவை ஏற்றி போகிற பாதை முழுவதும் வஸ்திரம் மற்றும் மரக்கிளைகளை விரித்து அவரை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இயேசு செய்த நன்மைகளை நினைத்து புகழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் புகழும் பொழுது அந்த பரிசேயர், வேதபாரகர் பரிசேயர் அவர்கள் புகழ்ந்து பாடுவதை நிறுத்தச் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த இயேசுநாதரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லை. நாமும் இன்று இயேசுவை துதித்து பாடி புகழ ஆரம்பித்தாலே நம்ம வீட்டிலையோ அல்லது பக்கத்து வீட்டுகள்லையோ எதுக்கு நீ எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட நம்முடைய தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் புகழ்ந்து பாட வேண்டும். நம்முடைய வீடுகளிலே தேவாலயங்களிலே சென்று நாம் ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாடி அவர் செய்த நன்மைகளை நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை தினசரி உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி பலிகளை ஏறிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்ல மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட,
பொல்ல மாயைகள் மறைந்தோட உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம். நல்ல பாடல் இது. காலங்கள் 50 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாடலாக இருக்கும். அவர் சொல்லியிருக்கிறார், வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையில் துணையானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாடியிருக்கிறார், அந்த பக்தர் பாடியிருக்கிறார். ஆண்டவர் என்னையும் கூட 33 வயதில் தான் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். புறஜாதியிலிருந்து விக்கிரக வழிபாடுகளில் இருந்த என்னை, என் குடும்பத்தை ஆண்டவர் 33 வயதில் தான் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த நாட்கள் முதல் அவருடைய பாடல்கள் எப்பொழுதும் என்னுடைய வாயிலே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். அவர் பாடலை பாடும் பொழுது எல்லா துக்கங்களும் மாறிவிடுகிறது, எல்லா தீமையான காரியங்களும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. ஆண்டுடைய சமூகத்திலே 33 வயதிலே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இன்று 61 வயதை நிறைவு செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாக மிக நேர்த்தியாக நடத்தியிருக்கிறார், மிக நேர்த்தியாக நடத்தியிருக்கிறார். ஒன்றிலும் குறைவில்லை, ஒன்றிலும் குறைவில்லை. உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எப்படி நான் அடுத்த காரியங்களை எப்படி நகர்த்துவது, பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள், பிள்ளையுடைய கல்யாண காரியங்கள், திருமண காரியங்களை எப்படி நடத்துவது என்று சொல்லி மிகுந்த கவலையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவர் இந்த 5வது மாதத்திலும் கூட முதல் வாரத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு சற்றும் தகுதியில்லாத என்னை கொண்டு நீர் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை அவருடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்களிலே நீர் பொறுப்படுத்தி நடத்தணுமாறு ஜெபிக்கிறோம். தீங்கானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளணுமாறு ஜெபிக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளணுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எப்படி நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ அதே போல் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் ஆண்டவரை நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும். ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.